ரயில் டிக்கெட் கட்டண உயர்வு இன்று அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் ரயில் டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் டிக்கெட் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சாதாரண ரயில்களில் 215 கிலோமீட்டருக்கு மேல் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா வீதம் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு ரயில்களில் 215 கிலோமீட்டருக்கு மேல் கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ள நிலையில் சென்னையில் இருந்து மதுரைக்கு சாதாரண ரயிலில் படுக்கை வசதி கொண்ட பெட்டியில் பயணிப்பதற்கான கட்டணம் 330 ரூபாயில் இருந்து 340 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னையில் இருந்து திருச்சிக்கு 262 ரூபாயாகவும், நெல்லைக்கு 418 ரூபாயாகவும், நாகர்கோவிலுக்கு 445 ரூபாயாகவும் கட்டணம் உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து கன்னியாகுமரி செல்வதற்கான ரயில் கட்டணம் 15 ரூபாய் உயர்ந்து 455 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து சேலத்திற்கு 273 ரூபாயாகவும், ஈரோடு செல்வதற்கு 283 ரூபாயாகவும், கோவை செல்வதற்கு 340 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து டெல்லி செல்வதற்கான கட்டணம் 845 ரூபாயில் இருந்து 890 ரூபாயாகவும், சென்னையில் இருந்து மும்பைக்கான ரயில் கட்டணம் 605 ரூபாயில் இருந்து 631 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் கட்டண உயர்வு மூலம் 600 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. அதே நேரம் 215 கிலோமீட்டர் வரையிலான ரயில் பயணத்திற்கு எவ்வித கட்டண உயர்வும் இல்லை என்றும், புறநகர் ரயில்கள் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது. This morning we pray particularly for our Honorable Prime Minister Shri Narendra Modi ji, that you would anoint him afresh with your Holy Spirit. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நடைபெற்ற பிரார்த்தனையில் பிரதமர் மோடி பங்கேற்றார். டெல்லியில் உள்ள தி கதீட்ரல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இதில் டெல்லி பிஷப் ரெவரண்ட் பால் சுவரூப் பிரதமருக்காக சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பாடல்கள் இசைக்கப்பட்டன. இதனிடையே தனது எக்ஸ் பக்கத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் சமூகத்தில் நல்லிணக்கத்தை கொண்டு வரட்டும் என பதிவிட்டுள்ளார். அதேபோல காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறியுள்ளார். Merry Christmas and a Happy New Year. Have a great year in 2026. Lots of love to everybody. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள வணிக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை மதவாத அமைப்பினர் அடித்து நொறுக்கிய காட்சிகள்தான் இது. நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களைகட்டிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் மதவாத தாக்குதல்கள் நடந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அந்த வகையில் அசாமின் நல்பாரி மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட ஏற்பாடுகளை சேதப்படுத்தியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் ஒரு கும்பல் பிரார்த்தனை கூட்டத்தை சீர்குலைத்தது. அப்போது பாஜக நிர்வாகி அஞ்சு பார்கவ் பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணை தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிறுபான்மையினர் மீது தாக்குதல் என்பதை நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவராலும் ஏற்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணை இருப்பதில்தான் பெரும்பான்மையினரின் பலமும் குணமும் இருப்பதாக கூறியுள்ளார். பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் 74% அதிகரித்திருக்கும் புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிட வேண்டியது நம் அனைவரது கடமை என தெரிவித்துள்ளார். அதேபோல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார்.
மதவாத கும்பல்களின் வன்முறைகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிறிஸ்தவ மக்களை தாக்கிய மதவாத கும்பலை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இடியாப்ப சிக்கல் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தற்போது இடியாப்பம் விற்பனை செய்யவே சிக்கல் எழுந்திருக்கிறது. ஆம், இனி இடியாப்பம் விற்பவர்களும் உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் பெற்று விற்பனை செய்ய வேண்டும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காலை மற்றும் இரவு நேரங்களில் இடியாப்பம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் இடியாப்பம் சாதாரணமான முறையில் தயாரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இடியாப்பம் விற்பவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை முறையாக பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்பவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை வழிகாட்டுதலின்படி தயாரிக்க வேண்டும் என்றும், காய்ச்சல், நோய் தொற்று பாதிப்பு இருப்பவர்கள் இந்த விற்பனையில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு உரிமத்தை ஆன்லைனில் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ள உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை ஆண்டிற்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. எஸ்ஐஆர் படிவங்களை முறையாக நிரப்பாத 10 லட்சம் பேரிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்க உள்ளது. எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தில் முறையான விவரங்களை தெரிவிக்காத சுமார் 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி கடந்த டிசம்பர் 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதில் உயிரிழந்தோர், இரட்டை பதிவு, நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் எஸ்ஐஆர் படிவத்தில் முறையாக விவரங்களை பதிவு செய்யாத சுமார் 10 லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கியுள்ளது. அதில் 2002 மற்றும் 2005 வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த குடும்பத்தினரின் பெயர்களை சரியாக பூர்த்தி செய்யாதவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சென்னையில் சுமார் 2.5 லட்சம் வாக்காளர்களுக்கும், திருவள்ளூரில் 1,50,000 வாக்காளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸ்கள் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு பதிவு தபால் மூலம் அனுப்பப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நோட்டீஸை பெறும் வாக்காளர்கள் தேர்தல் அலுவலர் முன்பு நேரில் ஆஜராகி அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நோட்டீஸ் பெறப்பட்ட வாக்காளர்கள் ஆதாரோடு சேர்த்து என்னென்ன ஆவணங்களை தர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் பட்டியலிட்டுள்ளது. அதன்படி மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்களின் அடையாள அட்டையை காண்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. 1987க்கு முன்பு வங்கி, அஞ்சல் அலுவலகம், LIC வழங்கிய அடையாள அட்டை அல்லது சான்றிதழையும் ஆவணமாக சமர்ப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட், கல்வி சான்றிதழ், நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், சாதி சான்றிதழ் உட்பட 13 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் தமிழ்நாடு அரசின் சேவை மூலம் வழங்கப்பட்டு வந்தது. அதற்கு கட்டணமாக 60 ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் ஆன்லைனில் கட்டணம் செலுத்தி சான்றிதழ் பெறுவதில் காலதாமதமாவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆன்லைனில் நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் பெறுவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா தெரிவித்துள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், மண்டல துணை தாசில்தார்கள், தாலுகா தலைமையிடத்து துணை தாசில்தார்கள் தங்கள் கைப்படவே சான்றிதழ்களை வழங்கலாம் என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மாதம் 25ஆம் தேதி வரை இலவசமாக வழங்க வேண்டும் என்றும் வருவாய்த்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார். நோட்டீஸை பெறும் வாக்காளர்கள் உரிய ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகாவிட்டால் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவில் தொடங்கி நாள் முழுவதும் நடைபெறும் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமன்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்தனர். நல்ல கிரவுட், நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க ஃபேமிலியை மீட் பண்ணுவாங்க. ரொம்ப பிளெஸ்ட் ஹோலி பிளேஸ். கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பர். கிறிஸ்மஸ் வைப் ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பர். நைட்டு நாங்க சர்ச்சை பூசெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பிரேயர் பார்த்ததுல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க கிறிஸ்மஸ்க்கு வரது. எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க வந்தது. ட்ரீயுமே ரொம்ப அழகா இருக்கு. நேத்து நைட்டே வந்திருந்தோம். அந்த லைட்னிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேராலயம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள 43 அடி உயர கிறிஸ்துமஸ் மரத்துடன் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் கடற்கரை, நடுத்திட்டு உள்ளிட்ட இடங்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளி அரையாண்டு விடுமுறை காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது. பிரணி இல்லம், கண்ணாடி மாளிகை, இந்திய தமிழ்நாடு வரைபடங்கள், இலை பூங்கா போன்றவற்றை கண்டு ரசித்தனர். மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த நபருடன் சிறுவர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் இது வின்டர் மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓகே
நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ஊட்டி. அதேபோல கொடைக்கானலிலும் கூட்டம் அலைமோதியது. பில்லர் ராக், குணா குகை, பைன் மர சோலை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்ட சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பில்லர் ராக் பார்க்கலான்னு வந்தோம், பட் இப்பயுமே மிஸ்டியா தான் இருக்குது. கிறிஸ்மஸ் ஆஃப் இயர்லி லீவை என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம், கொஞ்சம் மிஸ்டியா இருக்கு. இருந்தாலும் இது ஒரு வகையான என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கு. காலையில் மக்கள் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, அப்போ தான் ஃபுல்லாக நிறையா மக்கள் கூட்டமாக இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். மக்களும் நிறையா என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையை ஒட்டி சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் குவிந்தனர். குற்றால அருவிகளில் 2ஆம் கட்ட சீசன் துவங்கியுள்ள நிலையில் ஜில்லென்று கொட்டும் தண்ணீரில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் குளித்து மகிழ்ந்தனர். கூட்டம் அன்றைக்கி அதிகமாக இருந்தாலும் தண்ணி நல்லா இருக்குது, குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சபரிமலையில் எப்படி இருந்தாலும் இங்கே கூட்டம் ரொம்ப ஐயப்ப சாமியால் நிறைய வந்திருக்காங்க. அதே போல வண்டலூர் உயிரியல் பூங்காவில் குவிந்த மக்கள் விலங்குகள், பறவைகள் உள்ளிட்டவற்றை பார்த்து உற்சாகம் அடைந்தனர். நார்மல் டேஸில் இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் சார் இருக்குது. ஃபஸ்ட்டு சன் ஆக்சுவலாக இவர் ஃபஸ்ட் டைம் வராரு, இவருக்காக தான் இன்னைக்கு வந்தது. இங்கே சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் திரண்ட சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம் உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்தனர். மார்கழி சஷ்டி தினத்தை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சியில் இன்று புதிய ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். 2 நாட்கள் பயணமாக இன்று கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். சென்னை இல்லத்தில் இருந்து இன்று புறப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலை மார்க்கமாக கள்ளக்குறிச்சி செல்கிறார். அங்கு உளுந்தூர்பேட்டை சிப்காட்டில் அமைந்துள்ள பான்சைன் நிறுவனத்தை பார்வையிடுகிறார். இதைத் தொடர்ந்து சுமார் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். பின்னர் சுமார் 1773 கோடி ரூபாய் மதிப்பிலான 2559 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த 62 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 2,16,056 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கவுள்ளார். இன்று பிற்பகல் திருவண்ணாமலை மாவட்டம் செல்லும் முதலமைச்சர் நாளை வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார். 2095 கோடி ரூபாய் மதிப்பிலான 314 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து 46 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 2,66,194 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தில் 2 மாவட்டங்களிலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் மக்களுக்கான திட்டங்களுடன் தேர்தல் அறிக்கை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ளார். அதன்படி முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், ஜெயக்குமார், சி வி சண்முகம் ஆகியோரும், முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை, வளர்மதி, OS மணியன், RB உதயகுமார், வைகை செல்வன் ஆகியோரும் அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பட்ட மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுப்பயண திட்டம் விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறியுள்ளார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் நினைவு நாள் நிகழ்வில் பங்கேற்க வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு LK சுதீஷ் நேரில் அழைப்புதழ் வழங்கினார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் வரும் 28ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிகழ்வில் பங்கேற்க வருமாறு கட்சி பேதமின்றி அனைவருக்கும் தேமுதிக தரப்பில் அழைப்பிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்த தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் அழைப்பிதழை வழங்கினார். அப்போது தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி உடன் இருந்தார். அதேபோல சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய LK சுதீஷ் அரசியல் ரீதியாக பேசினீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். தலைவருடைய குரு பூஜைக்கு அழைப்பு கொடுத்தோம். வேற எதை பத்தி பேசிக்கலாம். கூட்டணி முடிவுகளை பொதுச் செயலாளர் பிரேமலதா எடுப்பார் என்றும் LK சுதீஷ் கூறினார்.
சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா தொடக்கத்தையொட்டி காலையில் சிறப்பு பூஜைகள் நடந்தன. கோவிலில் நடராஜர் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க மேளதாள வாத்திய கருவிகள் இசைக்க கொடியேற்றப்பட்டது. ஜனவரி 2ஆம் தேதி தேரோட்டமும் 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறவுள்ளது. இதையொட்டி ஜனவரி 3ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்துள்ள ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் இதற்கு ஈடாக பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என தெரிவித்துள்ளார். இதேபோல திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பகல் 6ஆம் நாளில் காலை மூலஸ்தானத்தில் உற்சவர் நம்பெருமாள் வெண்பட்டுடன் திருநாராயணன் முத்துக்கொண்டை மகர கர்ண பத்திரம் உள்ளிட்ட ஆபரணங்களை அணிந்து தங்க பல்லக்கில் எழுந்தருளினார். எவையெல்லாம் டீ இல்லை என்பது தொடர்பாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தேயிலையை வைத்து உருவாக்கப்படாதவற்றையும் சில நிறுவனங்கள் தேநீர் என்ற பெயரில் விற்பனை செய்வது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கிரீன் டீ, இன்ஸ்டன்ட் டீ உள்ளிட்டவற்றில் தேயிலை இருப்பதால் அவற்றையே தேநீர் என்று குறிப்பிட வேண்டும் என்றும், ஹெர்பல் டீ, ரூய்போஸ் டீ உள்ளிட்ட பெயர்களில் விற்பனை செய்யப்படும் பொருட்களில் தேயிலை சேர்க்கப்படவில்லை என்பதால் அதனை தேநீர் என அழைக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு தவறான தகவலை கொடுக்கும் செயல் என்றும் உணவு பாதுகாப்பு ஆணையம் கூறியிருக்கிறது. எனவே உணவுப் பொருட்கள் விற்பனையாளர்கள் மற்றும் ஆன்லைனில் விற்பனை செய்வோர் தாங்கள் விற்பனை செய்யும் பொருளில் தேயிலை இல்லை என்றால் அதன் அட்டையில் தேநீர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த விதிமுறைகளை மீறும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜயின் வாகனத்தை மறித்த பெண் நிர்வாகி அஜிதா தூக்கு மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி அஜிதா ஆக்னல் தனக்கு மாவட்ட அளவில் பொறுப்பு கிடைக்காததால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்திற்கு சென்று முறையிட்டார். விஜயின் வாகனத்தை ஆதரவாளர்களுடன் அவர் மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட்ட அஜிதா இறுதியில் கட்சி தலைமையின் மீது நம்பிக்கை இருப்பதாக கூறிவிட்டு சென்றார். இதையடுத்து கடந்த 2 நாட்களாக அஜிதா கடும் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென தூத்துக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அஜிதா அனுமதிக்கப்பட்டார். அவர் அதீத தூக்கு மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக அஜிதாவின் கணவர் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அஜிதாவிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியதால் இலவச தரிசன டோக்கன் வழங்கும் இடத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ், அரையாண்டு தேர்வு, புத்தாண்டு என தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. ஒரே நேரத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏழுமலையானை தரிசிப்பதற்காக பக்தர்கள் சுமார் 4 கிலோமீட்டர் தூர வரிசையில் 24 மணி நேரமும் காத்திருந்தனர். திருப்பதியில் உள்ள இலவச தரிசன டோக்கன் வழங்கும் கவுண்டர்களிலும் கூட்டம் அலைமோதியது. அப்போது பக்தர்களுக்கிடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இடையூறு ஏற்படுவதை தடுக்கும் பணியில் தேவஸ்தான விஜிலன்ஸ் துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். $119 கோடி பேரின் விவரங்களை காவல்துறை எளிதாக தெரிந்து கொள்வதற்கான வசதியை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காண உதவும் வகையில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தரவு தளத்துடன் தேசிய உளவு தகவல் சேகரிப்பு மையம் இணைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து உளவு தகவல்களை சேகரிக்கும் முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டது. அந்த வகையில் நாட்டு மக்கள் தொடர்பான முக்கியமான அனைத்து விவரங்களையும் ஓரிடத்தில் சேகரித்து வைத்து உரிய நேரத்தில் புலனாய்வு அமைப்புகளுக்கு வழங்க வகை செய்யும் நாட்கிரிட் எனப்படும் தேசிய உளவு தகவல் சேகரிப்பு மையம் என்ற அமைப்பை உருவாக்கியது. இது கடந்த ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது. குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காணும் வகையில் NPR எனப்படும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தரவு தளத்துடன் தேசிய உளவு தகவல் சேகரிப்பு மையம் இணைக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் உள்ள 119 கோடி நபர்களின் விவரங்களையும் காவல்துறையினர் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் அணுக அனுமதிக்கப்பட்டிருப்பதால் சந்தேகத்திற்குரிய நபர் பற்றிய தகவல்களை விசாரணை அமைப்பினர் எளிதில் பெற முடியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குடிமக்களின் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்த கவலை எழுந்துள்ளது. அதே நேரம் காவல்துறை அல்லது புலனாய்வு அமைப்புகளால் கோரப்படும் தகவலின் நோக்கம் குறிப்பிடப்பட வேண்டும் என்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் அதனை கண்காணிப்பார்கள் என்றும் மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கிறிஸ்துமஸையொட்டி இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆட்டம் பாட்டத்துடன் வைப் செய்த காட்சிகள்தான் இவை. நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நேற்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. ஜம்முவில் உள்ள புனித மேரி கேரிசன் தேவாலயத்தில் நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். கிறிஸ்துமஸையொட்டி மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள பூங்கா தெரு முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மின்னொளியில் ஜொலித்த கிறிஸ்துமஸ் மரங்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா உருவங்களை சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறிக்கும் விதமாக அரங்கேற்றப்பட்ட நாடகத்தை ஏராளமான கிறிஸ்தவர்கள் கண்டுகளித்தனர். டெல்லியில் உள்ள புனித இதய கத்தீட்ரல் தேவாலயத்திற்கு சென்ற முதலமைச்சர் ரேகா குப்தா சிறுவர்களுக்கு சாக்லேட் வழங்கி கிறிஸ்துமஸை கொண்டாடினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் கங்காரியா திருவிழா களை கட்டிய காட்சிகள்தான் இவை. அகமதாபாத்தில் உள்ள கங்காரியா ஏரியில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக ஆண்டுதோறும் கங்காரியா திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 16வது ஆண்டு திருவிழாவை முதலமைச்சர் பூபேந்திர பாட்டீல் தொடங்கி வைத்தார். மாநிலத்தின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடனக் கலைஞர்கள் பல்வேறு உடைகளை அணிந்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். வனவிலங்குகள் மற்றும் கார்ட்டூன் கதாபாத்திரங்களை போன்று வேடமணிந்து ஊர்வலமாக சென்றது காண்போரை கவர்ந்தது. தொடர்ந்து பல்வேறு கருப்பொருளில் நடைபெற்ற ட்ரோன் கண்காட்சி மற்றும் இரவை பகலாக்கும் விதமான லேசர் ஒளி கண்காட்சியை மக்கள் கண்டுகளித்தனர். கங்காரியா திருவிழா வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் சுற்றுலா பயணிகள் பங்கேற்கலாம் என்பதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தூக்கத்தில் தவறி விழுந்த ஒருவர்தான் ஸ்பைடர்மேன் கணக்காக 8வது மாடியில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தூக்கத்தில் அந்தரத்தில் மிதப்பது போன்ற கனவு நம்மில் பலருக்கு வந்திருக்கும். அது நிஜத்திலேயே நடந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் விபரீதமாக. குஜராத்தின் சூரத் நகரில் உள்ள டைம்ஸ் கேலக்சி அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் 59 வயது நிதின்பாய் ஆதியா. இவர் தனது 10வது மாடி பிளாட்டில் காலை 8 மணி அளவில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தார். விடுமுறை தினம் என்பதால் படுக்கையிலிருந்து எழ மனமின்றி புரண்டு புரண்டு படுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் கட்டிலுக்கு சம உயரத்தில் இருந்த பால்கனி வழியாக தொபுகடீர் என வெளியே விழுந்தார். நல்வாய்ப்பாக 8வது மாடியில் கட்டடத்திலிருந்து சற்று நீட்டியவாறு அமைக்கப்பட்ட கிரில்லில் நிதின்பாயின் கால் சிக்கிக் கொண்டது. தலைகீழாக தரையை பார்த்தவாறு மரண பயத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார் நிதின்பாய். இதை பார்த்து அதிர்ந்த குடியிருப்பு வாசிகள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த அவர்கள் குடியிருப்பு வாசிகள் உதவியுடன் 1 மணி நேரம் போராடி அவரை பாதுகாப்பாக மீட்டனர். ஜிமெயில் முகவரியை மாற்றிக்கொள்ள முடியாமல் அவதிப்படுகிறீர்களா? உங்களுக்காகவே புதிய அறிவிப்போடு வந்திருக்கிறது கூகுள் நிறுவனம். அலுவலக தேவை, விண்ணப்ப பதிவு முதல் பல்வேறு விஷயங்களுக்கும் ஜிமெயில் முகவரி இங்கு இன்றியமையாததாக உள்ளது. மின்னஞ்சலில் பல்வேறு வசதிகளை கூகுள் நிறுவனம் கொண்டு வந்தாலும் ஜிமெயில் முகவரியை மாற்ற பெரும்பாலானோருக்கு அனுமதி அளித்தது இல்லை. இந்த நிலையில் புதிய வழியை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது கூகுள் நிறுவனம். அதன்படி பயனர்கள் தங்கள் கூகுள் கணக்கை அப்படியே வைத்துக் கொண்டு யூசர் நேமில் பழைய ஜிமெயில் முகவரியை மாற்றிவிட்டு புதிய பெயருடன் செயல்படுவதற்கான வசதியை கொண்டு வருகிறது. இந்த மாற்றத்தால் பெரிய சிக்கல் ஏற்படாது எனவும், பழைய மற்றும் புதிய ஜிமெயில் முகவரிகளுக்கு அனுப்பப்படும் அனைத்து மின்னஞ்சல்களுமே இன்பாக்ஸிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல யூடியூப், கூகுள் மேப்ஸ், டிரைவ், கூகுள் பிளே போன்ற கூகுள் சேவைகளில் சைன்இன் செய்ய இந்த 2 முகவரிகளில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பயனர்களின் தரவுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் தங்கள் ஜிமெயில் முகவரியை மாற்றிய பிறகு அடுத்த 12 மாதங்களுக்கு அந்த புதிய முகவரியை மாற்றவோ அல்லது நீக்கவோ முடியாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளும் இதில் கொண்டுவரப்படுகிறது. இந்த புதிய வசதி படிப்படியாக அனைத்து பயனர்களுக்கும் வெளியிடப்படும் என்று கூகுள் நிறுவனம் கூறியிருக்கிறது.
நடிகை நிதி அகர்வாலிடம் கூட்டத்தில் ரசிகர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதற்கு அவர் அணிந்திருந்த ஆடைதான் காரணம் என்று தெலுங்கு நடிகர் சிவாஜி பேசியதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. தண்டோரா என்ற தெலுங்கு திரைப்பட நிகழ்ச்சியின் போது பெண்களின் உடை குறித்து நடிகர் சிவாஜி மோசமான கருத்துக்களை கூறியிருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் தனது வார்த்தைகள் காயப்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கூறுவதாகவும் பெண்கள் இல்லாமல் உலகம் இல்லை என்று கூறி சிவாஜி வீடியோ வெளியிட்டார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் சாய் பல்லவி, அனுஷ்கா உள்ளிட்ட நடிகைகள் சேலை அணிந்து பொது இடங்களுக்கு வருவதால் அவர்களை யாரும் தொந்தரவு செய்வதில்லை என்றார். மேலும் சமீபத்தில் நடிகை நிதி அகர்வால் ரசிகர்களின் கூட்டத்தில் சிக்கிய சம்பவம் குறித்து பேசிய சிவாஜி, அவர் ஸ்லீவ்லெஸ் ஆடை அணிந்து ரசிகர்களை தூண்டியதாக கூறினார். அநாகரிக செயலில் ஈடுபட்டவர்களை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டவர் குறித்து மோசமான கருத்துக்களை கூறுவதா என்று பாடகி சின்மயி, நடிகை அனுஷ்யா உள்ளிட்டோர் சிவாஜிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்டவரை குற்றம் சாட்டுவது மடைமாற்றும் செயல் என்று நிதி அகர்வால் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். சேலம் அருகே ஊதுபத்தி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. சேலத்தில் உள்ள ஊதுபத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சீலநாயக்கன்பட்டியை அடுத்த எருமாபாளையம் ஊத்துமலை அடிவாரத்தில் நசீர் என்பவருக்கு சொந்தமான ஊதுபத்தி ஆலை செயல்பட்டு வருகிறது. சுமார் 7000 சதுரடி பரப்பளவில் இயங்கி வரும் இந்த ஆலையில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதிகாலை நேரத்தில் நிகழ்ந்த விபத்து என்பதால் பணியாளர்கள் யாரும் இல்லை. இதனால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதே நேரம் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசமடைந்ததாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பொதுமக்கள் 1008 பால்குடம் எடுத்து வழிபாடு நடத்தினர். திருக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அங்குள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் இருந்து விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையில் உள்ள வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்றனர். மக்களுடைய செழிப்புக்காகவும் ஊருடைய நன்மைக்காகவும் சுற்று வட்டாரத்தில் ஒற்றுமையாக இருந்து அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கோயிலை நிர்ணயித்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் லட்சதீப திருவிழாவை முன்னிட்டு 1500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் லட்சதீப திருவிழா 10 நாட்கள் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா கடந்த 16ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே திருட்டு வழக்கில் கைதாகி சிறையில் இருந்தவர் திடீரென உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏடிஎம் கார்டை திருடி பணத்தை எடுத்தது தொடர்பான வழக்கில் கைக்கிலாந்தங்கள் கிராமத்தைச் சேர்ந்த மயில்வண்ணன் என்பவரை களம்பூர் காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடமிருந்து ஏடிஎம் அட்டை மற்றும் 70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த 16ஆம் தேதி வேலூர் மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். கடந்த 18ஆம் தேதி திடீரென உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வலிப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்து விட்டதாக காவல்துறையினர் கூறிய நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். நல்லா போனார் எங்க அண்ணன். ஒரு நாள் என்ன வந்துட்டு அவர் ஃபிக்ஸ் அவங்க ஜீன்ல யாருக்குமே கிடையாது, பிபியும் கிடையாது. எங்க அண்ணன் தான் அவரு. ஒரு நாள் என்ன வந்துட்டு இருக்கோம் அவருக்கு மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். ஆனால் அங்கே போயிட்டு அவர் திரும்பவே இல்லை சார். இதுக்கு அந்த கவர்மெண்ட் தான் சார் பதில் சொல்லுங்க. சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரையில் தாவேகா மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லானை மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது ஆதரவாளர்கள் புகார் அளித்துள்ளனர். மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயன்பன் கல்லானை உருவகேலி செய்வதாகவும் பணம் பெற்றுக்கொண்டு மாவட்ட அளவிலான பதவிகளை வழங்குவதாகவும் கூறி பெண்கள் உள்ளிட்ட தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் விஜயன்பன் கல்லானை மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்புவதாக கூறி சத்யா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது ஆதரவாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் குவிந்தனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய நிலையில்
தாவேகா பெண் நிர்வாகிகள் சார்பில் 20க்கும் மேற்பட்டோர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அவங்க மேல ஆல்ரெடி மோசடி வழக்கு ஒன்று பதியப்பட்டு இருக்கு. அதற்கான ப்ரூஃபும் எங்க கிட்ட இருக்கு. சோ அந்த மாதிரி மோசடி வழக்கு இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட மாட்டாது. கட்சிக்காக ஏற்கனவே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. பொறுப்பு கிடைக்காத ஆத்திரத்தில் சத்யா அவதூறு பரப்புவதாகவும் தாவேகா பெண் நிர்வாகி விஜிதேவி கூறினார். இயேசு போன்று கருணை உள்ளத்தோடு விஜயகாந்த் வாழ்ந்ததாக பிரேமலதா கூறியுள்ளார். எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ, இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இது அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா? தேமுதிகவிற்கு 6 சீட் ஒதுக்கீடு என வெளியான தகவல் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் காட்டமாக பேசிய காட்சிகளே இவை. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. அப்போது பேசிய பிரேமலதா இயேசு போன்று கருணை உள்ளத்தோடு விஜயகாந்த் வாழ்ந்ததாக குறிப்பிட்டார். நம்ம கேப்டன் பிறந்தது ஆகஸ்ட் 25. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்தது டிசம்பர் 20. ஜீசஸ் மாதிரி நம்ம கேப்டனும் தன்னால் முடிந்ததை மக்களுக்கு உதவி செய்து ஒரு இலக்கணமா உதாரணமா வாழ்ந்து போயிருக்காரு. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜனவரி 9ஆம் தேதி நடக்கும் தேமுதிக மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நலத்திட்ட உதவிகளை பெற்ற பெண் அதை பிடுங்கியவர்களின் கைகளை ஆவேசமாக கடிக்க முற்பட்ட காட்சிதான் இது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் LK சுதீஷ் உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினர். இதையடுத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புடவைகளை பெற பெண்கள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு முண்டியடித்தனர். அப்பொழுது தான் பெற்ற புடவைகளை பிடுங்கியவர்களின் கைகளை பெண் ஒருவர் கடிக்க முற்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பதுதான் இந்த வரக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுடைய முக்கியமான அரசியல் நோக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் குறிக்கோள் குறித்து சண்முகம் தெரிவித்த கருத்துக்களே இவை. நாகை மாவட்டம் கீழ்வெண்மணியில் உள்ள வெண்மணி தியாகிகள் நினைவு தூணில் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், எம்எல்ஏக்கள் நாகை மாலி, சின்னசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சண்முகம் 18 வயதை தாண்டிய யாருடைய வாக்குரிமையும் பறிபோகக் கூடாது என்றார். தேர்தல் ஆணையம் உரிய கால அவகாசத்தோடு உரிய ஊழியர்களை பயன்படுத்தி முழுமையாக ஆய்வு செய்து இந்த வாக்காளர் பட்டியலை இறுதிப்படுத்துவதற்கு பதிலாக இப்படி 1 மாத காலத்திற்குள் அனைத்தையும் முடிப்பது என்கிற அந்த அவசர கோலம்தான் இவ்வளவு பிரச்சனைக்கு அடிப்படையான காரணம். தொடர்ந்து பேசியவர் திமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்போம் என்றார். 13 சீட்டு, 20 சீட்டு, 22 சீட்ல நாங்கள் சிபிஎம் மட்டும் தனியாகவே போட்டிட்டு இருக்கேன். அதனால இந்த முறை கூடுதலான இடங்களில் போட்டியிடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் எங்கு போட்டியிட்டாலும் சிபிஎம் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி மதிப்பு அந்த வாக்கு தான், இந்த உரிமை வாக்கு தான். அந்த வாக்கையும் காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இது ஜனநாயக நாடான்னு நீங்கள் பார்க்கணும். அதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். SIR பணிகள் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய காட்சிகளே இவை. வேலு நாச்சியாரின் 229வது நினைவு தினத்தை முன்னிட்டு சிவகங்கையில் உள்ள அவரது நினைவிடத்தில் சீமான் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் SIR நடவடிக்கையை விமர்சித்தார். திட்டமிட்டு அதான் சொல்றாருல, அம்மா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்றாரு, இது ஒரு ஜனநாயக படுகொலை, அரசியல் படுகொலை. இது மக்களுடைய கடைசி உரிமையை பறிக்கிற ஒரு படுகொலை. இவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வாக்க வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி விடலாம். அவங்களுக்கு புரியுது. பிஜேபி அதையே செய்யலாம். நம்மள மாதிரி எளிய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து பேசியவர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை இரு தரப்பையும் வைத்து பேசி சுமூகமாக முடித்திருக்கலாம் என்றார். மேலும் பொங்கலுக்கு நியாய விலைக் கடையில் கொடுக்கும் நிதி உயர்கிறது என்றால் மக்கள் வாக்குகளின் மதிப்பு உயர்கிறது என்று பொருள் என தெரிவித்தார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்தை தான் எப்போதும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
சேலத்தில் ராமதாஸ் தரப்பு நடத்தும் பொதுக்குழு கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என அன்புமணி தரப்பு காவல்துறையிடம் மனு அளித்த நிலையில் கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் வரும் 29ஆம் தேதி பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தாங்கள்தான் உண்மையான பாமக என்றும் பாமக என்ற பெயரில் ராமதாஸ் தரப்பில் பொதுக்குழு கூட்டம் நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என்றும் சேலம் மாநகர காவல் ஆணையரிடம் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி ராமதாஸ் படத்தையும் பெயரையும் பயன்படுத்திக் கொண்டு ராமதாஸ் பொதுக்குழு கூட்டம் நடத்தக்கூடாது என அன்புமணி தரப்பு கூறுவது நகைப்பிற்குரியது என கூறினார். எப்படியா இப்படி பண்றீங்க? அவர் பேரையே சொல்லிக்கிட்டு அப்புறம் அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னா எப்படி மக்கள் நம்புவாங்க, ஏத்துக்குவாங்க? இது மக்கள் நம்பிக்கை இழக்கிற நேரம், இது ஏமாத்துற நேரம், இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மேலும் சேலம் பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என்றும் ஜி.கே. மணி குறிப்பிட்டார். பாமக உடனான கூட்டணி பேச்சை அன்புமணியுடன் எந்த அரசியல் கட்சிகளும் நடத்தக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பாமக சமூக நீதி பேரவை சார்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பில் பாமக பெயரில் மேற்கொள்ளப்படும் தேர்தல் நடவடிக்கையை ராமதாஸ் தான் முடிவு செய்வார் என கூறப்பட்டுள்ளது. பாமக பெயரில் எவ்வித அரசியல் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளை எடுக்கவும் அன்புமணிக்கு ஒரு துளி கூட உரிமை இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அரசியல் கட்சிகள் அல்லது தனிநபர்கள் பாமக என்ற பெயரில் அன்புமணியுடன் தேர்தல் தொடர்பான நடவடிக்கையை மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றம் என்றும் ராமதாஸ் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி தொடர்ந்து செயல்படுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ராமதாஸ் தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள இந்த அறிவிப்பு அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் வெள்ளியம்பாளையத்தில் குப்பை கொட்டுவதற்கு எதிராக தொடர் போராட்டங்களை அப்பகுதி மக்கள் முன்னெடுத்துள்ளனர். திருப்பூர் வெள்ளியம்பாளையம் பகுதியில் குப்பைகளை கொட்டுவதற்கு வந்த வாகனங்களை சிறைப்பிடித்த பொதுமக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆதரவு தெரிவிக்க திமுக அதிமுகவினர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாநகரில் சேகராகும் குப்பையை பாறை குழிகளில் கொட்டுவதற்கு மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கடந்த வாரத்தில் சின்னக்காளிப்பாளையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக, அண்ணாமலை உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளியம்பாளையம் பகுதியில் கைவிடப்பட்ட பாறை குழியில் குப்பைகளை கொட்டுவதற்கு சென்ற 10க்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனை கண்டித்து பெருந்துறை அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் பொதுமக்களுடன் தர்ணாவில் ஈடுபட்டார். கொடுத்தீங்க எல்லாம் வந்து ஆர்டிஓ எல்லாரும் வந்து எதுக்கு எழுதி கொடுத்தீங்க? எல்லாத்து மக்கள் முன்னாடி நாங்க இனிமேல் கொண்டாட மாட்டோம். இன்னைக்கு அதை மீறி கொண்டாந்து இதெல்லாம் என்ன உள்நோக்கம்? இதேபோல் முன்னாள் அமைச்சரும் பெருந்துறை திமுக பொறுப்பாளருமான தோப்பு வெங்கடாசலம் குப்பைகளை கொட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். நீங்கள் குப்பை கழிவை கட்டினால் குப்பை கழிவை கொட்டுகிற பொழுது மழை வந்து விட்டால் அந்த மழையில குப்பை கழிவுகள் நனைகிற பொழுது அது நிலத்தடி நீரை பெரிய அளவிலே பாதிக்கப்படும் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்களை விடுதலை செய்யவும் கோரிக்கை வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு தேவாலயம் சென்ற 5 பேரின் வீடுகளை குறிவைத்து மர்ம நபர்கள் 30 சவரன் நகையை திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுண்டம்பட்டி கிராமத்தில் கிறிஸ்துமஸ் ஸ்டார் விளக்குகள் பொருத்தப்பட்டிருந்த 5 வீடுகளின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் 30 சவரன் நகைகள், 1 கிலோ வெள்ளி, 2 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றனர். 11:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் சர்ச்சுக்கு போயிருந்தோம். சர்ச்சு முடிஞ்சு வந்து பார்த்தபோது டோர் பூட்டை ஒடிச்சிட்டு இருந்தாங்க, உள் டோரையும் ஒடிச்சிட்டு இருந்தாங்க. உள்ளே போனாக்க பீரோ 3-4 பீரோவை ஒடிச்சு உள்ளே இருந்த பணம், எங்கள் வீட்டில் இருந்த பணத்தை மட்டும் 1.25 லட்சம் ரூபாய் சுமார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி குண்டம்பட்டில் 4-5 வீட்டில் எடுத்துட்டாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக கந்திக்குப்பம் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு விரைவு பேருந்து மோதி 9 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததால் எதிர் திசையில் வந்து கொண்டிருந்த 2 கார்கள் மீது மோதியது. இதில் காரில் பயணித்த 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து தொடர்பாக அரசு பேருந்து ஓட்டுநர் தாகாலி மீது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தியது, அலட்சியமாக செயல்பட்டது, அலட்சியமான செயலால் மரணத்தை ஏற்படுத்தியது ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரை ராமநத்தம் காவல்துறையினர் கைது செய்தனர். விபத்தில் கரூரைச் சேர்ந்த ராஜரத்னம், ராஜேஸ்வரி, ஜெயக்குமார் ஆகியோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. உமர் ஃபாரூக், அவரது மனைவி ரிஃபானா, மகள் தாஜ்பர்கா ஆகியோரின் உடல்கள் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே காட்டூர் வர்மா காலனிக்கு கொண்டு வரப்பட்டன.
அங்கு உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டு உறவினர்கள் கதற எழுதனர். பின்னர் மூவரின் உடல்களும் அடக்கம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டையில் உள்ள கலீஃப் நகருக்கு கொண்டுவரப்பட்ட குர்ஷித் ஃபாத்திமா அவரின் 5 வயது மகன் அகிலின் உடல்கள் மையத்தான் கரையில் அடக்கம் செய்யப்பட்டன. 2010ஆம் ஆண்டு பேட்சைச் சேர்ந்த 12 IAS அதிகாரிகளுக்கு முதன்மை செயலாளர் அந்தஸ்துக்கு பதவி உயர்வு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணையில் ஜவுளித்துறை ஆணையர் லலிதா, மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தில் பணியாற்றும் தமிழக பிரிவைச் சேர்ந்த பிரவீன் நாயர், மத்திய நிதி அமைச்சகத்தில் பணியாற்றும் தமிழக பிரிவைச் சேர்ந்த சங்கர்லால் குமாவத், தமிழ்நாடு சிமெண்ட் கழக நிறுவனத்தின் இயக்குநர் அஜய் யாதவ் ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசு பதவி உயர்வு வழங்கியுள்ளது. இதேபோல மாநில மனித உரிமை ஆணையத்தின் செயலாளர் கண்ணன், வருவாய் நிர்வாக மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கூடுதல் ஆணையர் நடராஜன், CMDA தலைமை இயக்குநர் சிவஞானம், தொழிலாளர் நலத்துறை ஆணையர் ராமன் உள்ளிட்டோருக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே, தொழில்கள் மற்றும் வணிக ஆணையத்தின் இயக்குநர் நிர்மல் ராஜ், குடிமைப் பொருள் வழங்கல் துறை நிர்வாக இயக்குநர் அண்ணாதுரை ஆகியோருக்கும் முதன்மை செயலாளர் அந்தஸ்திற்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசால் புறக்கணிக்கப்பட்ட தேசிய சின்னங்களை பாஜக சிறப்பித்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 65 ஏக்கரில் 230 கோடி ரூபாய் செலவில் வாஜ்பாய், ஷியாமா பிரசாத் முகர்ஜி, தீன் தயாள் உபாத்யாயா ஆகியோரின் சிலைகளுடன் தேசிய நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு லக்னோவுக்கு வருகை புரிந்த பிரதமர் மோடி இந்த நினைவிடத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார். முன்னதாக வாஜ்பாய், ஷியாமா பிரசாத் முகர்ஜி, தீன் தயாள் உபாத்யாயா ஆகியோரின் 65 அடி உயர சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேடையில் பேசிய பிரதமர், சுதந்திரத்திற்கு பின் அனைத்து நற்பெயர்களும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தையே சுற்றி இருந்ததாக காங்கிரஸை மறைமுகமாக சாடினார். ஏக் பரிவார் கி பந்தக் பனி இஸ் புரானி பிரவृत्ति से भी बाहर निकाला है. हमारी सरकार मां भारती की सेवा करने वाली हर अमर संतान. அம்பேத்கரின் மரபை பாஜக பாதுகாத்து வருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ராணுவ வீரர்கள் இன்ஸ்டாகிராமை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதளம் ஆகியவற்றில் செய்திகளை பார்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ ரகசியங்கள் கசிவதை தடுக்கும் வகையில் சமூக ஊடகங்களை ராணுவ வீரர்கள் பயன்படுத்துவது குறித்து இந்திய ராணுவம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி தகவல்களை தெரிந்து கொள்ள இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தில் பதிவுகளை பார்க்கலாம். ஆனால் அதில் புகைப்படம் வெளியிடுவது, கருத்து பதிவேற்றம் செய்வது, பதிவுகளை பகிர்வது, விருப்பம் தெரிவிப்பது அல்லது செய்தி அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ், யூடியூப் மற்றும் குவாரா ஆகிய சமூக ஊடகங்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிந்த நபர்களுடன் மட்டும் ஸ்கைப், வாட்ஸ்அப், டெலிகிராம் மற்றும் சிக்னல் ஆகிய செயலிகள் மூலம் பொதுவான தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்றும், லிங்க்டின் இணையதளத்தில் வேலைவாய்ப்பு குறித்து விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. மைசூருவில் சிலிண்டர் வெடித்ததில் பலூன் வியாபாரி உயிரிழந்தார். மைசூருவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி அரண்மனை விழாக்கோலம் கொண்டிருந்தது. குளிர்கால திருவிழா நடந்து கொண்டிருப்பதால் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருந்த அரண்மனையைச் சுற்றிலும் ஏராளமான உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் திரண்டிருந்தனர். கலை நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருந்தன. அப்போது அங்கு பலத்த ஓசையுடன் சிலிண்டர் வெடித்தது. இதில் ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பான விசாரணையில் அரண்மனையில் ஜெயமார்த்தாண்டா நுழைவாயில் அருகே பலூன் விற்பனை செய்த நபர் ஹீலியம் நிரப்புவதற்கான சிலிண்டரை இயக்கிய போது அது வெடித்ததாகவும் அதில் பலத்த காயமடைந்த வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதில் பெங்களூருவைச் சேர்ந்த பெண் உட்பட 4 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பனியின் தாக்கம் காரணமாக வெண்டைக்காய் செடிகள் வளர்ச்சி குன்றியிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வண்டிகாரன்புதூர், தேவராயபுரம், நரசிபுரம், விராலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெண்டைக்காய் சாகுபடி அதிகம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பனியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வெப்பத்தை விரும்பும் வெண்டை பயிர்கள் குளிர்ச்சியான சூழ்நிலையில் வளர்ச்சி குறைந்துள்ளது. செடிகள் மெதுவாக வளர்வதாகவும் இடையிலேயே பூக்கள் மற்றும் பிஞ்சுகள் உதிர்ந்தும் இலைகளில் மஞ்சள் நிறமாக மாறுவதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். செடி வளர்ச்சி கம்மியாகுதுங்க, போடுற உரத்தை எடுக்க மாட்டேங்குது,
செடி தளவு நல்லா வரமாட்டேங்குது, காயும் வரமாட்டேங்குது. செடி நல்லா வந்தால் தான் காய் வரும். வெண்டைக்காய் வரத்து குறைந்து விலையும் வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தூத்துக்குடி தாவேகா நிர்வாகி அஜிதாவை தொடர்ந்து திருவள்ளூரில் மற்றொரு தாவேகா நிர்வாகி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட திருப்பாச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் தாவேகா நிர்வாகி சத்யநாராயணன். இவர் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு மற்றும் பண்டிகைகளை முன்னிட்டு திருப்பாச்சூர் கிடைப்பகுதியில் வாழ்த்து பேனர் வைத்துள்ளார். இந்த பேனரில் தாவேகா பூண்டி ஒன்றிய செயலாளர் விஜய் பிரபு என்பவரின் புகைப்படம் இல்லாததால் அவர் சத்யநாராயணனை தொடர்பு கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. 15 வருஷம் 15 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன்பா. சரிண்ணா, நீ சொன்ன மாதிரியே இருக்கட்டோண்ணா, நான் இல்லைன்னு சொல்ல. இருப்பா, நீ 2000 முன்னாடி பேசுற, நான் 15 வருஷம் உழைப்பு. நான் கூட தானே உழைச்சிட்டு இருக்கேன். இதனால் மனமுடைந்த சத்யநாராயணன் பினாயிலை குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் அவரை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் அங்கு 3வது மாடியில் அனுமதித்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சூழலில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து அவர் மருத்துவமனையில் இருந்து திடீரென தப்பியோடியதால் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். நமஸ்தே சார். நேசிகா ஜி வணக்கம். வணக்கம் சார். மேட்டுப்பாளையம் அருகே கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழாவில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய பிரதமர் மோடி மாணவி ஒருவரிடம் தமிழில் வணக்கம் கூறிய காட்சிதான் இது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நேசிகா என்ற மாணவியுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். I am a national level cycle polo player and a state level kabaddi player. Wow. Sir, sports will never disturb my academics, sir. After 5 every day, 1 hour practice I'll be taking in the school, sir. இந்நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் மூலம் வீரர்களை சர்வதேச அளவுக்கு கொண்டு செல்வதே மத்திய அரசின் இலக்கு என்றார். விளையாட்டு திருவிழாக்கள் மூலமாக இளைஞர்களை, நம்முடைய விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை சர்வதேச அளவில், இந்திய அளவில், தேசிய அளவில் அவர்களுடைய திறமையை எடுத்து செல்வதற்கு ஒரு அருமையான இந்த விளையாட்டு திருவிழா. இந்நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், முன்னாள் தடகள வீராங்கனை PT உஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் நல்ல முடிவாக எடுப்பார்கள் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுடைய கூட்டம் கடலூரில் நடத்திருப்பதாக அறிவித்தேன். அதே போல் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பதில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறதை நான் கேட்டேன். நேற்று தான் அண்ணன் OPS அவர்கள் கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க, கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு, ரொம்ப தூரம் இருக்கு, எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க. கோவை நவ இந்தியா பகுதியில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் விவகாரம் தொடர்பான கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை வரும் என்று கூறினார். இது ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெல்லி பகுத் தூரே அப்படிம்பாங்க. டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்கு, அது மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்தில் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக காவல்துறையினர் தற்பொழுது அதிக மன அழுத்தத்தில் வேலை செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியா என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். வடமாநில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் கலவரம் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று தெரிவித்தார்.